நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த வசனம் நம் வாழ்க்கையில உற்சாகப்படுத்திய ஒரு வசனமாய் காணப்படுகிறது. வேதாகமத்தில் யோபு என்ற ஒரு மனிதன் தன் எல்லாவற்றையும் ஒரே நாள் இழந்தவனாய் அவன் காணப்பட்டான். ஆனால் கர்த்தர் அவன் தலையை நிமித்தினார் என்று பார்க்கிறோம். அவனுக்குள்ள நம்பிக்கை இருந்தது. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன்னு சொல்லுற அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் கர்த்தர் எனக்காக செய்வார் என்ற அந்த நம்பிக்கை அந்த யோபுக்குள்ள இருந்தது போல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் என் வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வாருப்பா, என் வாழ்க்கையில் நான் தலை குனிஞ்ச இடத்துல என் ஆண்டு என் தலை நிமித்துவாருன்னு சொல்ல அந்த நம்பிக்கையும் தைரியம் நம்மளுக்குள்ள காணப்பட வேண்டும். அந்நிய கண்கள் அல்ல, நம்ம சொந்த கண்களில் காணத்தக்கதா ஆச்சரியத்தை கர்த்தர் செய்ய போறா. ஒரு சின்ன சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் 12th படிக்கும் போது எனக்கு ஒரு சில பலவீனங்கள் இருந்தது. அதனால் நான் ஸ்கூலுக்கு போக முடியவில்லை. ஆனால் மீண்டுமா நான் ஸ்கூலுக்கு நான் கடந்து போயிருந்தேன். கர்த்தர் அற்புதமாக என்னோட கூட கடந்து வந்தா. ஒவ்வொரு நாள் எக்ஸாம் இன்றைக்கி நான் படித்தேன் அப்புறம் எனக்கு மறந்து போயிடும், எப்படி எக்ஸாம் எழுதி எப்படி மார்க் எடுக்க போகிறேன் எனக்கு தெரியல இசப்பான்னு சொல்லி நான் ஜெபித்த நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் என் தாயாருக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தா, நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தை கர்த்தர் என் தாயாருக்கு கற்றுக் கொடுத்திருந்தா. மே மாதம் எனக்கு ரிசல்ட் வந்தது. அந்த ரிசல்ட்டில் எனக்கு ஆண்டவர் 896 மார்க்கை கற்றுக் கொடுத்திருந்தா. இந்த மார்க்கு எல்லாருக்கும் ஒரு சாதாரண ஒரு மார்க்காக இருக்கலாம். ஆனால் என் வாழ்க்கையில் அப்படி கிடையாது. என் வாழ்க்கையை தலை குனிஞ்ச இடத்துல என் வாழ்க்கையை கத்த துளிர வைத்திருந்தா. தலை குனிஞ்சு போன நேரத்தில் எல்லாரும் பாஸ் ஆவாளா அப்படின்னு பார்த்துட்டு இருந்த இடத்துல என் ஆண்டவர் என் தலையை நிமிர வச்சா. அதே ஆவியானவர் உங்கள் தலையை நிமிர வைப்பா. கர்த்தர் சொல்லப்பட்ட வாக்குகள் ஒரு நாளும் பொய்யா இருக்காது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போறார். அது உங்கள் கண்கள் காணப்போது, புறஜாதிகள் கண்கள் அல்ல, உங்க கண்கள் அதை காணப்போது. அதை கண்டு நீங்க மகிழ போறீங்க. அது காமேன் என்று சொல்லி நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா?